நான் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன். ஊருக்கு போயிருந்தேன் இல்லையா, மலையனூர் போயிருந்தேன். அப்புறமேட்டுக்கு வந்து வந்தவாசி தான் போனது. போயிட்டு அங்கேருந்து மலையனூர், செஞ்சிக்கோட்டை எல்லாமே சுற்றி பார்த்தியாச்சு. அப்புறம் ஒரு முருகர் கோயிலுக்கு போயிருந்தேன். போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து பேக்கெல்லாம் எடுத்து வச்சேன். நேற்று நைட் லைவில் சொன்னேன். லைவில் கூட சரியாக பேச முடியல. நேற்று ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், அதனால் பேச முடியல. என்ன நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் வாங்க. இது வந்து வளையல் வாங்கினேன். இந்த வளையல் ஒரு செட்டு வாங்கினேன். இந்த செயின் ஒன்று நேற்று நான் கழுத்தில் போட்டுருந்தோம், நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த செயின் ஒன்று வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டாலர் வச்ச செயின் ஒன்று. இது கொஞ்சம் ரேட்டு கூட 400 ரூபாய். இது இந்த டாலர் வச்ச செயின் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நான் அதிகம் செயின் நான் வாங்க மாட்டேன். சரி என்ன பண்ணுறது, நம்ம எதுக்காச்சும் போடலாம் அப்படின்றதுனால இது வாங்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னது, இந்த கயிறு போட்டுன்னு இருக்கிறல்ல, அதனால் இது மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரடு செயின் இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன். கம்பலுங்க, நான் பெருசாக தான் எப்பவுமே கம்பல் போடுவேன். எனக்கு பெருசாக கம்பல் போட்டால் தான் என் முகத்துக்கு செட் ஆகும். குட்டியாக போட்டாக்க எனக்கு செட் ஆகாது. அதனால் நானே இப்போ தான் பிரிக்கிறேன். இந்த கம்பல் இதை போட்டு நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போல்லாம் வீடியோ வராது. இன்றைக்கி எனக்கு ரொம்ப மைண்ட் டென்ஷனில் இருக்கிறதுனால இப்போது சுத்தமாக நான் கொஞ்சம் இதில் தான் இருக்கிறேன், ரொம்ப வெக்ஸில் தான் இருக்கிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டென்ஷன் எனக்கு அதிகமாக இருக்குது. வீடியோ போடும்போது போடுறேன், நார்மலாக இருக்குது. அப்புறம் இந்த கம்பல் ஒன்று, இதெல்லாம் வந்து நல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் போடணும். ஏன்னா என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய ஜென்ஸை விட கேர்ள்ஸ் தான் இருக்கிறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் எடுத்து போகிறேன். இது ஒன்று வாங்கினேன். அப்புறமேட்டுக்கு வந்து இதில் என்ன இருக்குது, இது ஒரு செயின். இது ஒரு செயின். இது ஜென்ஸ் போடுறது. இது வந்து சின்னது. அப்புறம் இங்கேயும் மாட்டி இருக்குது. இது இங்கே மாட்டி இருக்கு, எழுதணும். இது இதனுடைய செட்டு ஒன்று. சரிதா, இது ஒரு செட்டு. இது வாங்கினேன். அப்புறம் நேற்று நான் போட்டு இந்த செயின் ஒன்று, இது ஒரு செட்டு. அப்புறமேட்டுக்கு நகை பாலிஷ் வாங்கி வந்தேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கலரெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த பிராண்டில் வந்து ஒரு 5 கலர் வாங்கினேன். ஒரு 5 கலரு. இது வந்து டான்ஸ்லரில் வந்து ஒரு 5 கலர் வாங்கினேன். இது ஒரு 5 கலரு. அப்புறம் ஒரு ஏர் பேண்ட் ஒன்று வாங்கினேன். ஏர் பேண்ட் 2 வாங்கியிருக்கேன். இந்த 2 ஏர் பேண்டு. இது வந்து வீடியோ பண்ணுறதுக்காக தினம் வந்து மல்லிகைப்பூ வாங்கினா தினம் 50 100ன்னு சொல்லிட்டு போகுது. சரி பூ இல்லாத டைமில் இது வச்சுக்குவோம் வீடியோ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன். இந்த கலரில் ஒரு பூ வாங்கினேன். இது 2 வாங்கினேன். இது வாங்கி வச்சு சீப்புங்க. சீப்பு வந்து எனக்கு பெருசாக இருக்கிற சீப்பு தான் பிடிக்கும், சிக்கு வடிக்கிறதுக்கு, தலை சீவத்துக்கெல்லாம். அதனால் இந்த சீப்பு வாங்குவாங்க. இது வந்து லாக்மி. நிறைய சிஸ்டர் தான் என் லைவில் இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து இந்த லாக்மி மாய்ஸ்சரைசர் வாங்கினாங்க. எனக்கு நிறைய பிளாக் டாட்ஸ் வந்துருச்சு பார்த்துங்க. இதெல்லாம் மறையணும். நேற்று இன்றைக்கி தான் போட்டேன். பரவாயில்ல, நல்ல ரிசல்ட் கிடைக்குது. இந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் வந்து பிம்பிள்ஸ் வந்ததெல்லாம் வந்து நைட்டு போட்டு நான் தூங்கினேன். காலையில் பார்த்தாக்கா அது காஞ்சி அப்படியே கொட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நல்லா இருக்குது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் லாக்மி மாய்ஸ்சரைசர் வாங்கினாங்க. இது ஒன்று. அப்புறம் இது காட்டலையா, இது பார்த்தீங்கன்னா கூந்தல் முடி
நல்லா வந்து இந்த பழைய பாட்டெல்லாம் 90 கிட்ஸ் சாங்கெல்லாம் இருக்குதுல்ல, மெலடி சாங்ஸு, அதுக்கெல்லாமே வந்து நல்லா முடி நீட்டாக வச்சு பூ வச்சு வீடியோ பண்ணால் நல்லா இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் பண்ணேன், இப்போ பண்ணுறது கிடையாது விரும்பி. இதுக்கப்புறம் நான் மறுபடியும் பண்ணலான்னு இருக்கிறேன். அந்த 90 கிட்ஸ் சாங்கெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கி வந்தேன். இல்லைனாக்கா நம்ம பசங்களுக்கு கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், எதனா ஒரு ப்ரோக்ராமு அந்த மாதிரி ஃபங்க்ஷனு அந்த மாதிரி டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு எங்கேயும் போனாலும் வந்து செட் ஆக மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. சரி அங்கே கிடைக்கிற இடத்துல எல்லாத்தையும் வாங்கிடலாம், அது ஹோல்சேல் கடை, அந்த கடையில் எல்லாம் கிடச்சிச்சு. சரி வாங்கிட்டு வந்தேன். இதுவும் அதே தான். இது வந்து கிளிப்பு முடியுது. இது வந்து எப்படி வச்சு காட்டுறது, இது இந்த கிளிப்பு இப்படி வச்சுட்டு நம்ம இது போட்டுக்கணும், இப்படி போட்டுக்கணும். இது ஸ்டைல் முடி. இது ஒன்று எல்லாம் நான் வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் சரியா. இப்போ வச்சு காட்ட முடியல. இது ஒரு ஹேரு. அடுத்து இது ஒன்று வாங்கினேன். இது ரொம்பவே அழகாக இருக்குது, தெரியுதுங்களா? இது ரொம்பவே அழகாக இருக்குது. நல்லா இந்த கர்லிங் ஹேரோடும் நல்லா கர்லிங். எனக்கு கர்லிங் ஹேர்னால் பிடிக்கும். எனக்கு வந்து ஸ்ட்ரைட் அண்ட் ஹேர் தான், எனக்கு எப்பவும் கர்லிங்கே வராது. ஸோ அதனால் வந்து இது இப்படி வச்சுக்கிட்டு பின்னாடி இது பார்த்திங்கன்னா இந்த இது சீப்பு மாதிரி, இதை நம்ம இந்த இதோட வந்து செட் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து செட் பண்ணிவிட்டு இப்படி விட்டுடணும். இப்படி விட்டுட்டு இங்கே பூ வச்சுக்கலாம். இங்கே பூ வச்சுட்டு கூட இதை இப்படி கவர் பண்ணிக்கலாம். இப்படி கவர் பண்ணால் அழகாக இருக்கும். நான் வீடியோ போடுறேன். இதையும் வீடியோ பண்ணும்போது எல்லாத்தையும் மேக்கப் பண்ணி ரெடியானா தான் எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு இதெல்லாமே யூஸ்ஃபுல்லான பொருள். நம்ம வீடியோ பண்ணுறதுனால, லைவ் நடத்துறதுனால, அதனால் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் தான். சிஸ்டர் கூப்பிட்றேன் சிஸ்டர், எங்கள் வீட்டுக்காரர் வந்துக்கிறாங்க, சாப்பிடுறாங்க, கூப்பிட்றேன். ஓகேவா? இது மட்டும் ஒரு பாக்ஸில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமேலுக்கு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வாங்கினேன், பொட்டு பாக்கெட். இவ்வளோதாங்க நான் வாங்கினேன். பொட்டு பாக்கெட்லாம் கொஞ்சம் வாங்கி அதை வச்சுக்கினேன். அங்கே கொஞ்சம் எல்லாம் 10 ரூபா தான் பொட்டு பாக்கெட்டு. சரி 10 ரூபா தானே வாங்கிக்கலான்ட்டு இது வந்து கொண்டை போடுற கிளிப்பு. கொண்டை போட்டுட்டு இப்படி குத்திக்கிறது இந்த கிளிப்பு. லிப்ஸ்டிக்கெல்லாம் எனக்கு ஏற்கனவே நிறையா இருக்குது. நான் வந்து எங்கள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தேன் சரிங்களா. அவங்களுக்கு வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு லிப்ஸ்டிக்கெல்லாம் அவங்களுக்கு பார்த்து வாங்க தெரியாது, சிம்பிளாக தான் வாங்குவாங்க. சரி நான் போனோம்னாக்கா எனக்கு எது யூஸ் பண்ண நல்லாயிருக்குன்னு தெரியுமா, அதனால் வந்து லிப்ஸ்டிக் வந்து இது வாங்கின்னு வந்தேன். இது வந்து நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். பிளாக்காக இருக்கிறவங்கலாம் வந்து இந்த டார்க்கில் வந்து பர்பிள் கலரு, மெரூன் கலர்லாம் போடும்போது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஸோ இந்த லிப்ஸ்டிக் ஒன்று வாங்கினேன். இது வந்து எப்படின்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். இதனுடைய ஸ்மெல்லு வந்து ஸ்ட்ராபெரி ஸ்மெல்லு வரும், ஒயிட்டாக இருக்கும். நம்ம இதை அப்ளை பண்ணும்போது பிங்காக மாறிடும். இது வந்து இப்படி பிங்காக மாறிடும். அதனால் வந்து இது சும்மா ஆசைக்காக தான் வாங்கினேன், அதை யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஆசைக்காக வாங்கினேன், இந்த ஸ்மெல்லுக்காக. சரியா? இது ஒன்று வாங்கினேன், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்து நெயில் பாலிஷ் கிளீனர், இதுவும் ஸ்ட்ராபெரி போட்டு தான் வாங்கி வந்துக்கிறேன். இதுவும் ஒரு நல்ல ஸ்மெல்லு, நல்ல இது யூஸ் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிட்டு எடுத்து போடுறதா டிஷ்ஷு. அது ஒன்று வாங்கினேன். பொட்டு பேக்கெட்டு, இதோ கோபுரம் பொட்டு, சுடிதாரெல்லாம் போடும்போது கோபுரம் பொட்டு வைப்பேன். இது வந்து ஒரு மாடல், ஸ்டார் மாடலு. இதெல்லாம் சாரீ கட்டும்போது கலர் கலராக சாரீக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த பொட்டு. இதுவும் சாரீக்கு மேட்ச் பண்ணுற பொட்டு தான். பொட்டெல்லாம் கலர் கலராக வாங்கி வைப்பேன் நான், சாரீக்கு மேட்சா. இது ஒரு பொட்டு, இது ஒரு பொட்டு. இதுவும் ஃபஸ்ட்டு காட்டினேன் அந்த கோபுரம் பொட்டு தான். இது பார்த்தீங்கன்னா எப்படின்னா, நான் டிக்டாக்ல இருக்கும்போது வந்து நான் இது ஒரு நாளைக்கு நான் வச்சு வீடியோ போடுறேன். டிக்டாக்ல இருக்கும்போது இங்கே ஒரு பொட்டு வைப்பேன், அதுக்கு கீழே இந்த ஸ்டோன் எடுத்து வைப்பேன், இங்கே வந்து குங்கம் வைப்பேன், அதுக்கு கீழே இந்த 2 ஸ்டோன் இங்கே எடுத்து வைப்பேன். அந்த மாதிரி நிறைய ஸ்டோன் வைப்பேன். அது வந்து இது பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சு. சரி நம்ம பழசு எல்லாம் வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆசைப்பட்டு, என்னோடய ஓல்டு மாடல் இது தான், அதனால் இதை நான் வாங்கின்னு வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் ஓல்டு கெட்டப் நான் போடுவேன். சரியா? ஓகே, இவ்வளோதான் நான் வாங்கிட்டு வந்தேன்.
வேறு எதுவும் வாங்கலை. வேறு எதுவும்னா அந்த மூக்குத்தி தான் வாங்கியிருக்கேன். வேறு ஒன்றுமே வாங்கலை. நான் வீட்டுக்கு கூட சாப்பிட்றது எதுவுமே வாங்கலை. இந்த டப்பா தான் கொடுத்தாங்க எல்லாம் வாங்கி. சரியா? சரி, ஓகே. எல்லாமே பார்த்துக்குங்க சகோதரிகளே. ஃப்ரெண்ட்ஸ், ஆம்பளை பசங்களுக்கு தேவை கிடையாது. எல்லா சிஸ்டருக்குமே இதெல்லாமே வந்து காட்டியாச்சு. உங்களுக்கு எது எது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. சரியா சிஸ்டர்? ஓகே, டாட்டா, பை பை, see you.